ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு அப்பம் செய்வோம். அதுக்கு முதல்ல மாவை ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கு, குறுநலும் சேர்த்து எடுத்துருக்கு. நாங்கள் இப்போ குறுநலை காய்ச்சுவோம். குறுநலை கஞ்சி மாதிரி காய்ச்சுவேன். நிறைய தண்ணி விட்டு தண்ணி கொதிச்சோன்னே குறுநலை போட வைக்க கட்டி கட்டியாக வராது. குறுநலை காய்ச்சிட்டு நல்லா ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு மாவு எடுப்போம். தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். தேங்காய் பால் போட்டால் புளிக்கும் நிறைய. இப்போ கரைச்ச கஞ்சியை ஆற விட்டு சேர்த்துக்கொள்ளுவோம். உப்பும் சேர்த்து மாவை கரைச்சி வைப்பேன். நல்லா கையால் கலந்து விட்டு புளிக்கிறதுக்கு வைப்பேன். இப்போ புளிச்சு வந்துட்டு உப்பு போட்டு நன்றாக கிளறுவோம். பாலை காய்ச்சி எடுப்போம். நான் பட்டி பால் எடுத்துருக்கிறேன். தேவையான சீனியும் போட்டு கரைச்சி வச்ச மாவில் சிறிதளவு சேர்த்து பாலை காய்ச்சுவோம். அப்போ பால் கொஞ்சம் திக்காக வரும். 2 நேரம் சட்டியில் வச்சு காய்ச்ச தேவையில் பால் ஆஃப் பண்ணிடுகிறேன். அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் பூசிட்டு அப்பத்து மாவை ஊற்றி அப்பஞ்சுடுவோம். சுற்றி சுற்றி எடுப்பேன் தாச்சியை. பாலை சேர்த்து மூடி விடுவோம். சட்டி பூசுன்றபடியே கொஞ்சம் முட்டுறதான் மாதிரி இருக்குது. பாலப்பம் முட்டையப்பம் செய்ய போகிறோம். கடுவன் செய்ய தேவையில்லை. பேலம் இருந்துட்டு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தால் செய்து சாப்பிடலாம். இனிப்பாக இருக்கும். முட்டையோட ஊற்றிட்டு மஞ்சள் கருவை கலக்கி விட்டுட்டு அதை சுற்றிட்டு தாச்சியை தூக்கி பெப்பரும் போட்டு சிறிதளவு உப்பும் சேர்த்து மூடி விடுவோம். யாராருக்கு அப்பம் விருப்பம்ன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.